சிஎம்கே சமீர் வர சிஎம்கே சமீர் திருநெல்வேலியில் சிஎம்கே பில்டர்ஸ் இருக்குல்ல, அது ஓனர் இவர். அஸ்ஸலாமு பாய். அஸ்ஸலாமு பாய். வள்ளி அஸ்ஸலாமு வள்ளி. மகளுக்கு அடுத்த மாதம் கல்யாணம் ஆச்சிருவோம் வள்ளி. அப்படியா? மாஷா அல்லா, ரொம்ப சந்தோஷம். ஏதாவது குமர் காரியத்துக்கு ஏதாவது செய்யும் வள்ளி. வள்ளி தருவன் நான் வீட்டில் இதில் 5 ரூபா இருக்குது, வச்சுக்கிறேங்க. தேவைப்பட்டா வீட்டில் வந்து பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இவன் பேர் சமீர். ஊருக்குள்ள இன்ஃப்ளூயன்ஸோட வளர்ந்துகிட்டு இருக்கிற சின்னத்தனமான பெரிய மனுஷன். இன்னைக்கு உலகத்துல அறிவு, படிப்பு, பண்பு, நன்றி இல்லாதவங்கள பெரும்பாலான பேரை நீங்க பணக்காரங்களா பார்க்கலாம். இவனும் அதே வகைதான். இவங்க அப்பா இவன் பிறக்க முன்னாடி இருந்து மாறி மாறி ஆட்சி செஞ்ச ஒரு பெரிய கட்சிக்கு உண்மையான விசுவாசிங்கிறதுனால இவனுக்கு லோக்கல்ல இருக்கிற அந்த கட்சியில உள்ள பெரிய பெரிய ஆளுங்களோட, பவர்ஃபுல் ஆளுங்களோட நல்ல பழக்கமும் சிலரோட நல்ல நெருக்கமும் ஏற்பட்டுச்சு. ஆனா இவன் அந்த கட்சியில எந்த பொறுப்புமே வகிக்கல. தான் பண்ணிட்டு இருக்கிற ரியல் எஸ்டேட் பிசினஸுக்கு ஒரு பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காகவும் ஊருக்குள்ள எல்லாரும் தன்னை ரெஸ்பெக்டா பார்க்கணுங்கிறதுக்காகவும் இவங்க கூட பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டான். கல்வியும் கேரக்டரும் இல்லாத இவன மாதிரி ஆளுங்கள்லாம் நேர்மையை கைவிட்டு இது மாதிரி சீப் டெக்னிக்கை கையில் எடுத்தா ஒழிய வேறு வழியில பெரிய மனுஷனே ஆக முடியாது. பொதுவா பிஞ்சில பழுத்தவன் சொல்லுவாங்க. ஆனா இவன் பிஞ்சில பழுத்தவன் மட்டும் இல்ல, பழம் திண்டு கொட்டையும் போட்டவன். 10 வயசுல இருந்தே பச்சை பொம்பளை பொறுக்கி ஸ்கேர் குரோக்கு சேலை கட்டியிருந்தா கூட அதை மல்லாக்க படுக்க போட்டு மஜா பண்ணிடுவான். பக்கத்து வீட்டு வேலைக்கார பொண்ணு தோட்டத்து கிணத்துல குளிக்கிறத வக்கர புத்தியோட ஜன்னல் வழியா வேடிக்கை பார்க்கறான் பாருங்க. அண்ணே அண்ணே டிரைவர் அண்ணே, பஞ்சாயத்து போட்டு போகணும், சீக்கிரமானு சொன்னீங்களே, வந்துட்டியா? ஏறு, இது வண்டி ரெடியா இருக்கா? எது நான் வர்றேன். அண்ணே டேய் வந்துட்டியா? இங்கேண்டா வந்த? அம்மா யாரா இவா? பயங்கரமா இருக்காவ. இவளெல்லாம் மாட்டினாலும் பரவாயில்லன்னு போட்டு மலாத்துனுட்டா. யார் என்னன்னு விசாரிச்சு ஏற்பாடு பண்ணுவேன். உன்னை நல்லா கவனிச்சிடுறேன். ஏற்பாடு பண்ணா சரிண்ணா, வாங்கண்ணே. சபீரோட அப்பா கபீர் பாய். இவர் எந்த ஆதாயத்துக்காகவும் இல்லாம அந்த கட்சி மேல தான் கொண்ட அபிமானத்துக்காக மட்டுமே இன்னைக்கு வரைக்கும் கட்சியோட பெரிய விசுவாசியா இருக்கிறவர். தனக்குன்னு எதையும் சம்பாதிக்கல. இதனால சமீரோட அம்மாவை பொறுத்த மட்டும் இவர் ஒரு கையாளாகாதவர். காரணம், அந்த அம்மா ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்படுறவங்க. அவங்க படிக்காதவங்கிறதுனால பண்பான வாழ்க்கையை விட பகட்டான வாழ்க்கைக்கே முக்கியத்துவம் கொடுத்தாங்க. கொள்கை ரீதியாக அவங்களுக்குள்ள கிளாஷ் இருக்கிறதுனால 2 பேருக்கும் இடையே பெருசா நெருக்கம் இல்லை. இதனால சமீரோட அப்பா தன்னை போலவே ஒரு படிச்ச ஆனா ரொம்ப ஏழ்மையில் இருக்கிற ஒரு பொண்ணை 2ஆவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டார். 2 பேருக்கும் முறையா கல்யாணம் நடந்திருந்தா கூட அந்த அம்மாவை இவர் வச்சுக்கிட்டு இருக்காருன்னு தான் ஊர் முழுக்க பேசிக்கிட்டாங்க. தனக்கு சமமான இடத்துல இன்னொரு பொண்ணு இருக்கிறத சகிக்க முடியாம இவரோட முதல் மனைவியே அவங்கள பத்தி தப்பா ஊருக்குள்ள சொல்லிட்டு இருந்தாங்க. அதோட தம் புருஷன் மாதிரியே நேர்மை நியாயம்னு தம் பிள்ளையும் சம்பாதிக்கிற சாமர்த்தியத்தை இழந்துடக்கூடாதுன்னு ஆரம்பத்திலிருந்தே சமீரை தன்னோட கொள்கைப்படியே வளர்த்தாங்க. கபீர் பாய்க்கும் அவரோட 2வது மனைவிக்கும் பிறந்த பையன் சபீர். பரட்டத்தலை, தாடி, தூக்கி கட்டின லுங்கி, சிகரெட், சீட்டாட்டன்னு இருந்தாலும் நல்லவன். கண்ணில் பட்ட அநியாயத்தை தட்டி கேட்கிறவன். தனக்கு நியாயம்னு பட்டதை பேசுறவன். சபீருக்கு இப்போ வயசு 30. சபீரை விட 13 வயசு இளையவன். சபீர் தன்னோட அப்பாவுக்கு பிறந்திருந்தாலும் சமீர் அவனை ஒரு கரையாவும் கலங்காமாவுமே கடைசி வரைக்கும் நினைச்சான். என்னடா போற நேரத்தில் பிக்கல் புடுங்கல் சரியா பார்க்கறது இல்லையா? பார்த்துறேண்ணே. வண்டி எங்கே வந்து குடைச்சல் கொடுக்குது பாரு. பொறுக்கிய பசங்களாம் உட்காந்து சீட்டு விளையாடிட்டு அத்தை. டேய் இங்கே எங்கடா உட்காந்து சீட்டு விளையாடிட்டு இருக்கீங்க? எங்கன்னா வேற எங்கன்னா மறைஞ்சு போய் உட்காந்து விளையாடுங்கடா. பொறுக்கி நாய்ங்களா? இந்த பொறுக்கி நாய்க்கும் உனக்கும் ஒரே வித்து தானே. டேய் உன்னை வேண்டா சொன்னது, பொதுவாக சொன்னேன். அண்ணா அவனுங்கிட்ட போய் சரிக்கு சம்பா நின்றுட்டு. டேய் விட்றா, மழை தொலைச்சிருவேன். அண்ணா சீக்கிரம் வாங்கண்ணே, நான் வண்டியை ரெடி பண்ண சீக்கிரம். அண்ணே டைம் வழியில் உட்காந்துட்டு நாய்ங்க. நான் கட்டுற அதே கம்பெனி வாட்ச் அந்த கழு சட்டைக்கு அந்த கிழவன் வாங்கி கொடுத்துருக்கான் போல. ஆமா, நீ நினைக்கிற மாதிரி அதே கம்பெனி வாட்ச் தான். அப்பா தான் வாங்கி கொடுத்தாரு. அப்பா உனக்கு எனக்கு வித்தியாசம் பார்க்கறது இல்லை. வாட்ச் என்ன மாதிரி கட்டினா
என்ன மாதிரி பெரிய மனுஷனாயிருவியாடா? ஆரம்னாரி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை உள்ள தள்ளிடுவேன். நான் இப்போ யார் தெரியுமாடா? என்னது, நான் யார் தெரியுமாவா? நீ இந்த உலகத்துக்கு வர முன்னாடி யாரு, இந்த உலகத்தை விட்டு போன பின்னாடி யாரு, இடப்பட்ட காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது யாருன்னு நான் சொல்லட்டுமானே? சொல்லட்டுமா? நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அப்பாவோட மர்மஸ்தானத்திலிருந்து என் பெரியம்மாவோட கர்ப்பப்பைக்குள்ள செலுத்தப்பட்ட ஒரு அற்பமான திரவ பொருள் விந்து துளி. அதுக்குள்ள போயிட்ட நீ அங்க 3 மாசத்துக்கு வெறும் ஒரு ரத்த கட்டி. அதுக்கப்புறமா எலும்பு, சத, உறுப்பு, ஆன்மான்னு ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு விஷயமா கடவுளால கொடுக்கப்பட்டு 10வது மாசத்துல இந்த உலகத்துக்கு கையில எதுவுமே கொண்டு வராத ஒரு குழந்தை. நீ இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறமா உன்னோட உண்டு உறங்கி இருந்தவங்க நிச்சயமா உன் கூட வர முடியாது. சீக்கிரம் கொண்டு போய் அடக்கம் பண்ணுங்கடா, இல்லைனா நாரி தொலைய போகுது அப்படின்ட்டு உனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களே உன்னை கொண்டு போய் அடக்கம் பண்றதுல அவசரம் காட்டுற அளவுக்கு ஆகி போயிட்ட ஒரு பணம். இதுக்கு இடப்பட்ட காலத்துல உடம்புல மலத்தை சுமந்துக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் தெரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு பிறவி. இதுக்கு மேல உன்னை பத்தி நான் என்னென்ன தெரிஞ்சுக்கணும்? பாடத்தை உனக்கு சொல்லி கொடுத்த நானே கால தௌலத்தா போட்டேன் பத்தியா? மன்னிச்சிருந்தேன், வர்றேன். பொது இடம் ஒன்றில் ஒருவன் பெருமையோடு நடந்து கொள்ளும் அவனது அச்செயலை விட அதே பொது இடத்தில் அவன் மானக்கேடான விஷயம் ஒன்றில் ஈடுபடுவது மேலானதாகும் என்பது இறைநேசர்கள் வாக்கு. இங்கே மானக்கேடான செயல்கள் ஊக்கப்படுத்தப்படவில்லை. மாறாக மனிதர்களுக்கு பெருமை, கர்வம், அகந்தை போன்ற தீய பண்புகள் எல்முனை அளவு கூட இருப்பது இறைவனை கோபப்படுத்தும் என்ற பேருண்மை வலியுறுத்தி சொல்லப்பட்டுள்ளது.